Hi friends, welcome back to Ramesh Arsubai Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு 2 பொருள் மட்டும் இருந்தால் போதும். வாயில் போட்டதும் கரையக்கூடிய சூப்பரான லட்டு செய்யலாம். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்து உடைச்ச சன்னா தால் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து போதும். அந்த அளவே நல்ல ஸ்வீட் இருக்கும். இதில் வந்து 3லிருந்து 4 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்ல பவுடராட்டம், நல்ல ஃபைன் பவுடராட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சாலும் ஒரு சின்ன சின்ன திப்பி மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம நல்லா ஒரு சலிச்சு வந்து ஒரு சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அது உங்களுக்கு லட்டு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துட்டோம்னா கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த குருணையாக இருக்கும். ஸோ அதை நம்ம கீழே போட்டுடலாம். இதுக்கு பிறகு நம்ம இந்த கலவையில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து கொஞ்சோண்டு லேசாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு ஈஸியாக கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி லட்டு நமக்கு ஈஸியாக பிடிக்க வரும். 1/4 கப் அளவு நெய் தாராளமாக போதும். அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிற அந்த பக்குவம் வந்து வந்துடும். ரொம்பவே குவிக்காக செஞ்சிடலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு உங்களுக்கு அடுப்பு எதுவும் தேவைப்படாது. நெய் காய்ச்சும் சேர்க்கலாம். நெய் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும். நெய் உங்களுக்கு பத்தாமல் இருந்ததுன்னா இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நான் வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சோண்டு திராட்சை பழம் எடுத்திருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்காமையும் ஒரு லட்டு பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு அதில் வந்து ஒரு சின்ன திராட்சை வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் பிடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டேஸ்டான லட்டு, ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சிடலாம். உங்கள் கிட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த லட்டு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம எல்லா லட்டையும் நம்ம உருட்டி வச்சிடலாம். என்னோட சேனல் நிறைய வந்து ஸ்வீட் ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கலைன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.